சங்கையானவர்களே, நம்மை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யக்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன், நாடியதை படைக்கக்கூடியவன். வயஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். சகோதரர்களே, முஸ்லிமில் 2789வது ஹதீஸில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு மண் பிடியை அள்ளி எடுத்தார். அள்ளி எடுத்து சொன்னார்கள், இந்த மண் இருக்கிறது, இந்த மண்ணை அல்லாஹ் எப்பொழுது படைத்தான் தெரியுமா? சனிக்கிழமை நாளில் தான் அல்லாஹ் இந்த மண்ணை படைத்தான். மண்ணை படைத்தது சனிக்கிழமை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் மலைகளை படைத்தான். திங்கட்கிழமை அல்லாஹ் மரங்களை படைத்தான். செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் தீமையை படைத்தான். அதுக்காக செவ்வாய்க்கிழமை எது செஞ்சாலும் உருப்படாதுன்னு நினைச்சிடாது. தீமையை படைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாள் செவ்வாய். ஆனால் நசாயியுடைய அறிவிப்பில் வருகிறது, அதாவது வாழ்வாதாரத்தையும், திக்கன் என்று சொன்னா ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தேவையான சாமான் பொருட்கள், இது எல்லாத்தையும் அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை படைச்சான். புதன்கிழமை ஒளியை படைத்தான். வியாழக்கிழமை அல்லாஹ் மிருகங்களை படைத்தான். வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் பகலுடைய கடைசி நேரத்தில் மண்ணை எடுத்து அதை கலந்து, வெள்ளை மண், சிவப்பு மண், நல்ல மண், சாதாரண மண், எல்லா வகையான மண்களின் மூலமாகவும் கலந்து வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு முன்னால் அசருடைய நேரம் முடியும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். 6 நாட்களில் படைத்துவிட்டு 7வது நாளில், இது முஸ்லிமுடைய ஹதீஸ், 7வது நாளில் அர்ஷின் மீது அல்லாஹ் ஆதிக்கம் செலுத்தினான். அர்ஷின் மீது ஆதிக்கம் செலுத்தி விட்டுதான் நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் படைத்தான். ஆனால் இந்த மண்ணு, இந்த மலை, இந்த மரம், இந்த மனிதன், இந்த தீமை, இந்த நன்மை எல்லாத்தையும் படைப்பதற்கு முன்னால் வானத்தையும் பூமியையும் படைத்த நாட்களிலேயே அல்லாஹ் 12 மாதங்களையும் படைத்து விட்டார். இதல் குர்ஆன், யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். ஆனால் 12 மாதங்களில் அல்லாஹ் ஒரே ஒரு மாதத்தின் பெயரை தான் அல் குர்ஆனில் சொல்கிறான். அதுதான் என்ன மாதம்? ரமலானுடைய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆனை இறக்கி வைப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சங்கையான